தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். குற்றவியல் நடைமுறை சட்டத்துல திரும்ப பெறப்பட்டது 3 விஷயங்கள். அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம், குற்றவியல் சட்டம் மற்றும் இந்திய சாட்சியங்கள் சட்டம். இந்த 3மே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இயற்றப்பட்ட அந்த சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற்று புதிய சட்டங்களை இயற்றியது. நாடாளுமன்றத்தில் அது போய் அது திரும்ப பெறப்பட்டு நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டு அங்க சில திருத்தங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தப்பட இருக்கிறது. இப்ப இந்த சட்டங்கள் தொடர்பாகவும் இதனால் சாதாரண மக்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகிறது என்பது பற்றியும் நம்மோட பேசுறதுக்காக இணைந்திருக்கிறார் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திருமிகு பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். மேம், இந்த குற்றவியல் நடைமுறை திருத்த சட்டம் இதுல என்ன மாற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னு முதல்ல சொல்லுங்க. எதுக்காக இந்த மாற்றம்? இந்த மாற்றமே முதல்ல தேவையா? ஏன்னா எல்லாம் அரசியல் ரீதியாக பல எதிர்ப்புகள் தொடர்ந்து இந்த பேரை மாத்தினதுலயே பிரச்சனை ஆரம்பிச்சது. உண்மையாவே இந்த மாற்றங்கள் தேவைதான். மாற்றம் தேவையா அப்படின்னா எல்லா ஒரு சிச்சுவேஷனுக்கும் ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்ற விஷயத்துல மாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ மாற்றம் மட்டுமே மாறாதது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. மாற்றம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கு நம்ம ரொம்ப முகசுழிவோட நம்ம அதை ஏத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் இந்த மாற்றத்துக்கு நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கோமா? இந்த மாற்றத்தை உடனடியாக அமல்படுத்துவதற்கான பேஸ் நம்ம கிட்ட இப்போதைக்கு நிலைமையில இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ப்ராபபிலி அந்த விஷயத்துல நம்ம இன்னும் ப்ரிப்பேர்டா இல்ல அப்படின்றதுதான் உண்மை. சோ நிறைய விஷயங்கள் இந்த லாஸ்ல மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி பேர்ல இருந்து அது ஒரு ஸ்டார்டிங். அதாவது இந்தியன் பீனல் கோட பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு, சிஆர்பிசிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பாரதிய சக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. சோ நேம் எப்பவுமே ஒரு சர்ச்சை தான். ஏன்னா இது ஹிந்தி இம்போசிஷன் மாதிரி வருது அப்படின்றது ஒரு பக்கமா இருந்தா கூட, பட் ஆன் த அதர் ஹேண்ட் அவங்களோட கவுண்டர் என்னன்னா இது ஹிந்தி கிடையாது, இது சான்ஸ்கிரிட், உள்ள இருக்கிற கண்டென்ட் ஃபுல்லா இங்கிலீஷ்ல தானே இருக்கு, இந்த ஹிந்தி இம்போசிஷன் எங்க வருது அப்படின்றது அவங்களோட கவுண்டர் ஆர்குமெண்டா இருக்கு. பட் அபார்ட் ஃப்ரம் வெறும் அந்த நேம்ஸ் மட்டுமே நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள இன்ஃபுளுன்ஸா என்ன அப்படி ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு ஒரு என்டையர் ஒரு சட்ட திட்டத்தையே கம்ப்ளீட்டா மாத்துற அளவுக்கு என்ன முக்கியமான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கோம். அதாவது ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கும்போது முழுசா அது பேஸ்ல இருந்து மாத்துறது ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்காது. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வாட் தே ஆல்சோ ஃபாலோ. கம்ப்ளீட்டா இருக்கிற லாஸ் கம்ப்ளீட்டா அப்படியே எண்ட் டு எண்ட் மாத்தாம, இப்ப பாத்தீங்கன்னா 1860ல நடந்த லாஸ் இப்போ ஆல்மோஸ்ட் 200 வருஷம் கழிச்சு நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அது இரலவெண்டா இருக்கும். ஸோ அந்த இரலவெண்டா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அவங்க டார்கெட் பண்ணிருக்கிறது ஆர் விச் தே ஹேவ் அட்ரஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனர் ரேப்ஸ் அது இண்டிவிஜுவலா ரேப் பண்ணாலும் சரி, இல்ல கேங் ரேப்பா இருந்தாலும் சரி, தண்டனை தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க. இது அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ரொம்ப முக்கியமான ஒரு லாவா நிறைய பேர் கருதுறாங்க. ஏன்னா இந்த பாக்ஸோ கேசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களை ரொம்ப கொடூரத்தனமான ரேப் கேசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எவிடன்சஸ் இல்லாததுனால நிறைய பேர் கை நழுவி போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆயுள் தண்டனை இல்லைன்னா தூக்கு தண்டனை வரும் அப்படின்ற ஒரு பயத்துல இந்த தவறுகள் செய்யாம நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு. சோ இத இட்ஸ் வெரி வெல்கம் லா. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த டெரரிஸ்ட் ஆக்ட். ஆக்சுவலி டெரரிசம் அப்படின்ற ஒரு டேர்ம் நமக்கு ஐபிசில டெபினிஷன் கிடையாது. நம்ம டெரரிசம் ஒரு டெபினிஷனை நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்பிஏல மட்டும்தான் இருக்கு. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் மட்டும் தான் இருக்கு. சோ டெரரிசம் அப்படின்ற ஒரு டேர்முக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்துருக்காங்க. பட் டெரரிஸ்ட நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது சிஆர்பிசி which is like இவங்க சொல்ற பிஎன்எஸ்எஸ்ல அது ஒரு ஸ்பெசிபிகேஷன் இல்ல அப்படின்றது பெரிய ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன். ஆனா டெரரிசம் டிஃபைன் பண்றது ரொம்ப முக்கியமான தருணத்துல டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்டி நேஷனல் ஸ்பீச்சா இருக்கட்டும், இந்த ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட்டா அன்லாஃபுல் ஆகும். இதுவும் செடேஷன் லாவை அவங்க
ரிப்பேல் பண்ணிட்டாலும் அதுக்கு வேற இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆப்போசிஷன்ஸோட வியூ இருந்தாலும் பட் இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கவர்மெண்ட் எதிர்த்து பேசினா நாங்க வந்து இட்ஸ் நாட் தட் ஆன்டி நேஷனல். நீங்க நேஷனல் ஸ்பிரிட், நேஷனல் சாவரனிட்டி, நேஷனலோட ஸ்ட்ரென்த் இதை நீங்க வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி ஏதாவது நடந்தா மட்டும்தான் அது ஆன்டி நேஷனல் இல்ல டெரரிஸ்ட் ஆக்ட் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஆன்டி நேஷனலா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்றது இந்த ஆக்ட்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ஸ்காண்ட் ஆயிடு, அதாவது ஒருத்தவங்க மேல நம்ம கேஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து நாட்டை விட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம அவங்க தேடி கொண்டு வந்து அப்புறமா வந்து we have to do the prosecution. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா 90 days டைம் லிமிட் கொடுத்தாங்க. 90 days டைம் லிமிட்ல அவங்க திரும்ப இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்து they have to specify their presence. ஒருவேளை அவங்க பிரசன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா அவங்க ஆப்சன்ஸ்ல the trial will go ahead. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நிறைய கேசஸ் வந்து ஊர் விட்டு போறதுனாலயோ இல்ல நாட்டை விட்டு போறதுனாலயோ அந்த கேசஸ் அப்படியே பெண்டிங்கா இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இதுக்கப்புறமா இருக்காது. அதாவது ஒரு கிரைம் பண்ணிட்டு நாட்டை விட்டு ஓடிட்டு அந்த கிரைம்க்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்து பண்ண முடியும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியன் லீகல் சிஸ்டம்ல நமக்கு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேஸ் நம்ம ஃபைல் பண்ணிட்டோம்னா அது 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இழுத்துட்டே இருக்கும். ஒரு ஜுடிஷியரியில வந்து ஒரு ஸ்பீடி ரெக்கவரி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு கேஸ முழுசா கேட்டு முடிச்சதுக்கு ஜட்ஜ்மெண்ட் அவர் ரிசர்வ் பண்ணிட்டாரு அப்படின்னா 30 நாளுக்குள்ள அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது இன்னொரு லா கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ப்ரோக்ரெசிவான லாஸ். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி லாஸ் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு சிஸ்டம் மேல வந்து நிறைய நம்பிக்கை வரும். அதே மாதிரி விமன் ரிலேட்டடா நிறைய லாஸ் கொண்டு வந்திருக்காங்க. இல்ல இப்ப விமன் பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன குறுக்கீடு. இப்ப நீங்க சொன்னீங்க, அதாவது விரைவாக கேஸ் எல்லாம் முடிஞ்சிரும், நிறைய பெண்டிங் கேசஸே இருக்காது, நிறைய ஃபாஸ்டா இது வந்து உங்களுக்கு நியாயம் கிடைச்சிரும், ஒரு நீதி கிடைச்சிரும் அப்படின்னு. தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வந்தா கூட நடைமுறையில அந்த ஃபாஸ்ட் அதுன்றது எப்படி அது சாத்தியமான ஒன்றுனா ஏற்கனவே நீதிமன்றமே செய்திருக்கும் இல்லையா? இது வெறும் சட்டத்தினால மட்டும் இதை வந்து கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது வந்து வெறும் சட்ட திருத்தங்கள்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படின்னா, அது பாருங்க, நம்ம வந்து இருக்கிறது ஒரு டெமோக்ரஸி, ஜனநாயகத்துல இருக்கும், அதுலயும் வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸில இருக்கும்போது ஒரே கையில வந்து ஓசை வராது. சோ எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுதான் இந்த என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷனால எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியுமா, எல்லா டிஃபரன்ஸையும் கொண்டு வர முடியுமான்னு அது கண்டிப்பா முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வந்து நாட்டை முன்னேற்றணும் தவிர அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ரொம்ப ஜுடிஷியரியா இருந்தாலும், லெஜிஸ்லேட்டிவா இருந்தாலும், எக்ஸிகியூட்டிவா இருந்தாலும், மீடியாவா இருந்தாலும், சிட்டிசன்ஸா இருந்தாலும், இட் இஸ் லைக் அ கம்பைன்ட் எஃபெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த லாஸ் இருக்கும்போது இதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து நமக்கு சிஸ்டம் இன்பிளேஸ் இருக்கான்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்போதைக்கு அது கிடையாது. பட் ஆனா இந்த லாஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜஸா கிடைக்குதுன்னா, ப்ராபப்ளி இதுக்கப்புறமா ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ், பிரிசன் ரிஃபார்ம்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், போலீஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வருமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லும் பொழுது இந்த அப்ஸ்காண்ட் ஆறவங்க பத்தி சொன்னீங்க, அவங்க ஆனாலும் கூட கேஸ் இங்க நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு. நம்ம ஜென்ரலாவே நம்மளுடைய சட்டம் அப்படின்னு பேசும்போது ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும். அதாவது இன்னும் வந்து யார் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவங்க தரப்பு வாதமும் அவங்க தரப்பு விஷயங்களும் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம ரெண்டு வந்து எல்லாருக்கும் சமம் அப்படின்னு வந்து சொல்றோம். அவர்களுக்கான வந்து ஒரு இதை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடையது. இப்போ அவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டு போயிட்டாருன்னா வெறும் அது எப்படி அதை வந்து முழுமையா நடத்த முடியும்? இன்னொரு தரப்பு அப்படியே அடிபட்டு போயிடுமா? இந்த எகெயின்ஸ்ட் வாதம் மட்டும் இப்படி நடந்து அந்த கேஸ் வந்து ஒரு சரியான தீர்ப்பை வந்து கொடுக்க முடியுமா? அதுல குற்றம் சாட்டப்பட்டவர் அங்க இல்லாம. கரெக்ட். அப்ஸ்காண்டிங் அப்படின்னு நீங்க யாரை டிக்ளேர் பண்ணீங்கன்னா அவங்கள பத்தி எந்த ஒரு வேற போச்சும் உங்களுக்கு இல்ல அப்படின்னா தான் ஒருத்தங்களை நீங்க அப்ஸ்காண்டிங்கா டிக்ளேர் பண்ண முடியும். அவங்களோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் பிளேஸ் யாருக்குமே எந்த அவரை பத்தி வேற என்டையர் எதுவுமே தெரியாதுன்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அப்ஸ்காண்டிங் நம்ம சொல்றோம். இப்போ ஒருத்தங்க கிரைம் பண்ணிட்டு அவங்க நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெளிநாட்டுல போய் அவருக்கு உடம்பு சரியாம போயிடுச்சோ, இல்ல மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன்ல அவர் அங்க மாட்டிக்கிட்டாரு, அவர்னால வந்து இங்க ட்ரையல வந்து ஃபேஸ் பண்ண முடியலன்னா அதை இன்டிமேஷன் கொடுத்தா he will not be considered as absconding.
அவரோட லாயர் வச்சோ இங்க கோர்ட்ல ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறதோ இல்ல ஒரு லெட்டர் அனுப்புறதோ இல்ல யாராவது அவரை பத்தி இதுதான் டீடைல்ஸ் அவர் அந்த மாதிரி மாட்டிருக்காரு சோ அவர் ரிட்டர்ன் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அப்ஸ்காண்டிங்ன்றது உங்களை பத்தி தெரியாதவங்களை மட்டும்தான் அப்ஸ்காண்டிங் சொல்ல முடியும். உங்களை பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சவங்க எப்படி அவங்க அப்ஸ்காண்டிங் எடுத்துப்பாங்க? ஒரு கிரைம பண்ணிட்டு நீங்க உங்களை பத்தி 90 நாள் நீங்க என்ன இருக்கீங்க அங்க இருக்கீங்கன்ற ஒரு விவரத்தை நீங்க வெளியில படத்துலன்னா அப்ப நீங்க அது இட்ஸ் a bad intent தானே அர்த்தம். நீங்க வந்து சொன்னீங்க மகளிருக்கு வந்து இதுல ஒரு பெரிய வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கு இந்த சட்டங்கள்ல இப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னுட்டு, அது என்ன அப்படின்றத இப்ப சொல்லுங்க. விக்டிம் ஸ்பெசிபிக்கா நிறைய லாஸ் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய கரெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ரொம்ப கிளாரிங்கா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாண ஆசை காட்டி வந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றத ஒரு கிரைம் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து சிட்டி லைஃப்ல இருக்கிற லேடிஸ் வந்து இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கவுண்டர் பார்ட் இருந்தா கூட, பட் ரூரல்லயும் வில்லேஜ் ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கல்யாண பேர்ல உட்கார்ந்து செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிற விமன் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய சேஃப்டி மெஷரா இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் அதர் விமென்ஸ் விக்டிம்ஸ் இருக்காங்க. இப்போ விக்டிம்ஸ் வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதே தெரியாது, எவ்வளவு நாள் கேஸ் ஓடும்ன்ற கிளாரிபிகேஷன் இருக்காது. இப்ப தெளிவா 120 டேஸ் கொடுத்திருக்காங்க ட்ரையல், சாரி 180 டேஸ் ட்ரையல் முடிக்கிறதுக்கு 180 டேஸோட நீங்க ட்ரையல் முடிச்சே ஆகணும்ன்றத ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து விக்டிம்க்கு வந்து அப்டேட் பண்றது வந்து இட் இஸ் தி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. ஐயோ டிசைட் பண்ணுவாங்க சொல்லணுமா சொல்லக்கூடாது. ஆனா இப்ப வந்து அது அவங்களோட ரைட், ஷீ கேன் ஆஸ்க் ஃபார் இட். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் வந்து எங்கேயாவது ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு போறாங்க, இல்ல வந்து ஏதாவது சீஷர் பண்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ரோ கவர்மெண்டா இடி வேலை செய்யறாங்க, இடி வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மாதிரி பொலிட்டிக்கல் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மாதிரி வேலை செய்யறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப இடி போறாங்க, போலீஸ் போறாங்க ஒருத்தவங்க வீட்டுலன்னா அது கம்ப்ளீட்டா வீடியோகிராஃப் பண்றாங்க. இட் ஹேஸ் டு பி வீடியோகிராஃப். இன்னொரு விஷயம், எங்கேயாவது ஒரு கிரைம் சீன்ல 3 வருஷத்துக்கு மேல உரிய தண்டனையான ஒரு கிரைமா இருந்ததுன்னா அந்த கிரைம் சீனுக்கு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அங்க வச்சுட்டு தான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை நீங்க கேதர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூலும் சொல்லிருக்காங்க. பட் இதுல சேலஞ்ச் அகைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்களா அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்னைக்குமே நம்ம வந்து ஒரு ட்ரையல்லையோ இல்ல ஏதாவது ஒரு எவிடன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபாரன்சிக் லேப்க்கு நம்ம ஒரு ஏதாவது ஒன்று அமிச்சோம் அப்படின்னா மினிமம் 7 to 8 monthsக்கு முன்னாடி நமக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ப்ளீக் சான்சஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கிரைம் ஸ்பேஸ்லயும் இந்த மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வரணும் அப்படின்னா இமேஜின் த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வி நீட். இதோட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், இத்தனை பேருக்கு வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்கலாம், ஒரு ரிஃபார்ம் இருக்கலாம். இது ரொம்ப வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம் தானே. ஐ திங்க் வி ஷுட் பி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். இது வந்து எதிர்கட்சிகள் எதிர்க்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இது மக்களை கட்டுப்படுத்துவதை வந்து இது நோக்கமா கொண்டிருக்கு இந்த சட்டங்கள், நியாயம்னு பேசினா கூட அந்த மாதிரி தெரியல, மக்களை அதிகமா கட்டுப்படுத்தணுன்ற நோக்கத்தோட தான் இந்த அரசு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறைக்கு உச்சபட்ச அதிகாரம் இதுல வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே யாரா இருந்தாலும் ஒரு கைது செய்யப்பட்டவர் 15 நாள் காவல்ல இருக்கலாம்ன்றது இப்ப அது வந்து அதிகமா எப்படி வேணா மாறலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. சோ அடிப்படை உரிமைகளுக்கே இங்க ஒரு கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது பத்தி சொல்லுங்க. இது வந்து அப்சல்யூட்லி ரைட். ஏன்னா இது வந்து this is a concern for everybody. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜுடிஷியல் கஸ்டடி, அதாவது போலீஸ் கஸ்டடி வந்து 15 நாள் இருந்தது, நீங்க நேரா கொண்டு போய் 60 நாள்ல இருந்து 90 நாள் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாசம் ஒருத்தங்களை நீங்க ஜுடிஷியல் கஸ்டடியா இல்ல போலீஸ் கஸ்டடியில வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு லா இருக்கும்போது அவங்களுக்கு போய் நீங்க பெயில் வாங்குறதே கஷ்டமா போயிடும். 15 நாள் இருக்கிறவங்களுக்கே நீங்க பெயில் வாங்கணும்னா ப்ராசிக்யூஷன் சைட்ல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு 15 நாள் கம்ப்ளீட் ஆகிடுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க பெயில் வாங்கிக்கோங்க, ஏன்னா நாங்க வந்து இன்னும் அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு தருணத்துல இப்ப நீங்க 3 மாசம் ஒருத்தங்களுக்கு நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லா நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அது கண்டிப்பா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது அப்படின்ற பார்வை நிறைய இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கிற டெத்தே வந்து எக்கச்சக்கமா போயிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுல அது கேட்கவே வேண்டாம், நிறைய அதோட ரேட் ஆஃப் ஜுடிஷியல் கஸ்டடி டெத் வந்து நிறைய போயிட்டே தான் இருக்கு. சோ 15 நாள்ல இருக்கிற ஜுடிஷியல் கஸ்டடியே இவ்வளவு டெத்னா அப்புறம் 3 மாசம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான்.
ரெண்டாவது விஷயம், எப்பவுமே வந்து ஒரு சிஸ்டம் இருக்கும் போது அந்த சிஸ்டம்ல வந்து எல்லா விங்ஸ்க்கும் வந்து ஈக்குவல் பவர் இருந்தாலும் இந்த சிஸ்டம் வந்து கம்ஃபர்டபுளா ப்ரோக்ரெசிவா வந்து இட் கேன் கோ ஃபார்வர்ட். இப்ப நீங்க போலீஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் கொடுக்கறதோ, இல்ல ஜுடிஷியரிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் கொடுக்கறதோ, இல்ல பியூரோக்ரஸிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராடினரி கொடுக்கறதுனால என்ன ஆகும்? கண்டிப்பா there will be an imbalance. இன்னொரு விஷயம் என்ன ஆகும், ஒரு போலீஸ் ஸ்டேட் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் வந்து அப்போசிஷன் சைட்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு கிளியர் ஃபேக்டர் கூட. ஏன்னா 15 நாள் நம்ம வந்து 20 நாள் 25 30 பண்ணா பரவாயில்ல, பட் 60 90 நாள் அப்படின்றது இட்ஸ் அ வெரி பிக் நம்பர். இன்னொன்னு என்னன்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து ஸ்டேட்டா இருந்தாலும் சென்டரா இருந்தாலும் நாட் நெசசரி வந்து இவங்க இதை பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்லயும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. சோ ஸ்டேட் போலீஸ் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா பேசணும்னா யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க இல்லையா? ஏன்னா மேஜர்லி இந்த மாதிரி கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா பேசுறவங்க நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்களா இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியா இருக்கும், இல்ல யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்க 3 மாசம் வந்து ஜெயில போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுன்னா யாருக்கு வந்து அந்த ரைட் டு ஸ்பீச்சே வந்து ஃபுல்லா நம்ம கிராஸ் டவுன் பண்ணிட்ட மாதிரி ஆயிடும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். எனக்கு தெரிஞ்சு இது சீக்கிரமாவே இந்த அமெண்ட்மெண்ட் வரும் அப்படின்றதுல ஐ டோன்ட் திங்க் தேர் வில் பி எனி செகண்ட் தாட். பட் அது இல்லாம இன்னொரு பெரிய விஷயம் which I was very shocked என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்ணுரிமை பத்தி பேசியிருக்காங்க, சைல்ட் ரைட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பத்தி அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மேல் அடல்ட் மேலோட செக்ஷுவல் அசால்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்கல அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தக்கூடியமான விஷயம். ஏன்னா அடல்ட்ஸ் மேலுக்குமே வந்து there's a lot of sexual harassments that they also go through. ஆனா என்ன விஷயம்னா நம்மளோட கம்யூனிட்டி ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னாலே நம்ம விமன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்ததுனால கவுண்டர் அவங்க சைட்ல இருந்து இருக்கிற ஹராஸ்மெண்ட்டை வந்து நம்ம ரொம்ப அண்டர்பிளே பண்ணிட்டோம் அப்படின்றது ஒரு கன்சர்ன். இதை பத்தி கொஞ்சம் பேசிக்கலாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். அது அதாவது இப்ப நீங்க ஒரு வழக்கறிஞரா இதை வே பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்ப வந்து அட்வான்டேஜஸ் ஜாஸ்தி தெரியுதா இல்ல டிஸ்அட்வான்டேஜஸ் ஜாஸ்தி தெரியுதா? See, as laws நீங்க பாத்தீங்கன்னா it is very advantageous. ஏன்னா very ambitious laws. இன்ஃபேக்ட் நான் அதுதான் இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தேன், இது வந்து ரொம்ப ambitious laws with less of research அப்படின்றதுதான் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லணும்னா என்னால சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஒரு சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரதுக்கு முதல்ல நமக்கு அந்த சிஸ்டம் இன் பிளேஸ் இருக்கான்னு நமக்கு தெரியும். இப்போ அட் திஸ் கரண்ட் சிச்சுவேஷன் டைம், இப்போ லேட்டஸ்டா நீங்க ஜஸ்டிஸ் சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரோட ஸ்பீச்சை நீங்க கேட்டிருந்தா அவர் என்ன சொல்றாருன்னா, ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து நம்மளோட பாப்புலேஷனுக்கு இன்ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம ஜுடிஷியரி சிஸ்டம், அதாவது நம்ம பாப்புலேஷனுக்கு ஏத்த அளவுக்கு நமக்கு ஜஸ்டிஸ் சிஸ்டம்க்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொல்ற நேரத்துல 30 நாள்ல ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது இட்ஸ் வெரி குட். ஏன்னா ஆஸ் அ விக்டிம் இல்ல ஆஸ் அ கம்ப்ளைனன்ட் எனக்கு வந்து ஐ வில் வாண்ட் டு செட்டில் ஆஃப் திஸ் கேஸ் அட் த early possible. ஆனா அதுக்கான பேக்கிங் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்போ ரெக்கார்டிங்ஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க, இப்போ போலீஸ் ரெக்கார்ட் பண்ணணும், வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும்ன்றாங்க. எப்படி ரெக்கார்ட் பண்றது? அது என்ன மாதிரி சிஸ்டம்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க? அந்த ரெக்கார்ட் பண்ண டேட்டா யாருக்கிட்ட இருக்கும்? அது யாரை ஆக்சஸ் பண்ணலாம்? அது விக்டிம் பார்க்கலாமா பார்க்க கூடாதா? யாருக்கு வந்து இப்போ ஒருவேளை எனக்கு அதை பார்க்க கூடாது, பட் நான் வந்து பைலா அது நான் போய் கோர்ட்ல போய் ஒரு டைரக்ஷன் வாங்கி நான் பார்க்கணும்னு பார்க்கலாம். இது எதுக்குமே ஒரு கான்சி கிடையாது. டெக்னிக்கலா நீங்க வந்து ஒரு லா சொல்லும் போது இது லா, இதை இப்படி நடத்தணும், இது நீங்க இப்படி நடத்தலைன்னா இதெல்லாம் பனிஷ்மெண்ட் அப்படின்றதுதான் ஒரு கன்க்ளூசிவ் லா. ப்ராபப்ளி இப்ப இந்த சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது இது இன்னும் ஒரு தாட் தான் இருக்கே தவிர கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ப்ரொசீஜரலா முடிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன கேள்வி. சரி, கடைசியா அதாவது இதை வந்து ஒரு முழுமையாக நமக்கு பலன் அளிக்கணும், அதாவது நியாயம் கிடைக்கணும், சாதாரண மனிதனுக்கு இது முழுமையா பலன் கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்யப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? So in the prison reforms, police reforms, administrative reforms and judiciary reforms are going to in line with this laws which are coming in place. அப்ப வந்து இதோட யூசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் நிறைய. ஏன்னா இந்த லா கையில வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம செயல்படுத்த முடியலன்னா அப்புறம் இந்த லா வந்து நமக்கு பெரிய ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம். பட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் நம்ம அப்படியே பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, அப்படியே பிரம்மாண்டமான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. அப்படியே ஜுடிஷியரி சிஸ்டமே மாறிடுச்சு, எலக்டோரல் சிஸ்டம் மாறிடுச்சு, பார்லிமெண்டரி சிஸ்டம் மாறிடுச்சு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
பேசிஸ் வச்சிருக்காங்க. பட் அவங்க பண்ணிருக்கிற சேஞ்சஸ் வந்து வெரி ஸ்ட்ராங் சேஞ்சஸ். அவங்க இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, the amount of time they have put into this, இந்த லாஸ கொண்டு வரதுல எவ்வளவு யூனிக்கான டைம் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஆர்பிசி 436A அது என்ன சொல்லுதுன்னா வந்து, நீங்க கஸ்டடியில இருக்கும்போது பாதி, அதாவது ஹாஃப் இயர் சென்டென்ஸ்க்கு மேல நீங்க கம் பண்ணிட்டீங்க கஸ்டடிங்க அப்படின்னா, உங்களை வந்து they can release you. இது வந்து ஒரு சிஆர்பிசில இருக்கிற ஒரு ஸ்பெசிபிகேஷன். இப்ப அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க வந்து ஹாஃப் இயர் சென்டென்ஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. 1/3 ஆஃப் இயர் சென்டென்ஸ் பண்ணாலே போதும். 1/3 ஆஃப் இயர் சென்டென்ஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிட்டு, பட் அதை வந்து ஓப்பன் எண்டடா விடல. that will not be applicable for cases like life imprisonment, இல்லனா acute offenses, இல்லனா வந்து டெத் சென்டென்ஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு 1/3 மட்டும் பண்ணா பத்தாது. சோ இதெல்லாம் வந்து they are out of this 1/3. So technically அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, they are trying to make judiciary pro victim, they are trying to make judiciary வந்து ஒரு ரெக்ரெசிவா இல்லாம அது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸா கொண்டு வரணும். இந்த லாஸ் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸா கொண்டு வரணும் அப்படின்றதுல நிறைய எம்பசைஸ் பண்ணிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் கிரேவ் கிரைம்ஸ் லைக் உங்களுக்கு டெத் பெனால்டி இருக்கிற மாதிரி ஒரு கிரைம் பண்ணிருக்கீங்க, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு கிரைம் பண்ணிருக்கீங்க, இல்ல நேஷனல் செக்யூரிட்டியை த்ரெட் பண்ற மாதிரி ஒரு கிரைம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு எந்த ஒரு கன்செஷனும் அவங்க கொடுக்குறாங்க, which is very important and very thought of. ஜூலை 1 அப்படிங்கறத நீங்களும் அவளோட எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டிய நாள் ஜூலை 1. பார்க்கலாம் இது வந்து எப்படி இந்த கோர்ஸ் டியூ கோர்ஸ்ல எப்படி இது வந்து அமல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்து மக்களுக்கு எப்படி பலன் கொடுக்க போகிறது அப்படின்னு. இவ்வளோ நேரம் எங்களுக்கு இந்த சட்டங்கள் பற்றிய ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இத பார்த்து மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்ததுன்னா ஐ அம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ so much. தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.